இன்றைக்கி ஒரு குட்டி பிரதோஷம் vlog தான். நான் திருநெடுங்கலநாதர் கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் உள்ளே என்ட்ரான உடனே நம்ம நந்தி பகவானுக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. நேராக சிவன் கிட்ட ஓடி போனால் பயங்கர கும்பலுங்க. எப்படியோ பிளேஸ் கிடச்சி உட்காந்துட்டேன். அபிஷேகம்லாம் நல்லபடியாக பார்த்தாச்சு. ரொம்ப வேர்வை, ரொம்ப வெயில். சிவன் மேலே அபிஷேகம் பண்ண சந்தனம் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு வெளியில் வந்துட்டு கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அபிஷேகம் ஃபுல்லாக நல்லா பார்த்தேன். இந்த கோயில் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது. இந்த கோயிலை காசிக்கு நிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காசிக்கு போன புண்ணியம் இந்த கோயிலுக்கு வந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், சிவனுடைய கருவறைக்கு மேலே 2 கோபுரங்கள் இருக்குது. இது வேறு எங்கேயுமே இருக்காது. எப்பயுமே கருவறைக்கு மேலே ஒன்று தான் இருக்கும். இந்த கோயிலில் 2 இருக்கும். அதே போல் தான் காசியில் இருக்கும். அப்படியே நான் உட்காந்துட்டேன். ஐயர் நமக்கு தெரிஞ்சனால நமக்கு பிரசாதம் கொடுத்தாரு. ஸோ இந்த கோயிலில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு மாதுளை முத்துக்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதுளை எனக்கு கிடச்சிச்சு. அப்படியே இந்த பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.